ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போத்தீஸோட ஃபுட் கோர்ட் ரிவ்யூ தான் கொடுக்குறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத்தீஸில் நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு பயங்கர பசியோட வெளில வருவோம். இது பெங்களூர் போத்தீஸ் ஆகட்டும், கோயம்புத்தூர் போத்தீஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ரேராக தான் இந்த மாதிரி கூட்டம் கம்மியாக இருக்கும், க்ரௌட் கம்மியாக இருக்கும். இந்த ஃபுட் கோர்ட்டோட சுற்றி காமிச்சிருக்கேன், அது எப்படி இருக்குங்கிறது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராகவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நீட்டாகவே இருந்துச்சு. அந்த டேபிள் சேர்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே நான் என்னென்ன வாங்கினுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் ஆர்டர் பண்ணோடனே அந்த கவுண்டருக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீல் பே பண்ணே வந்துடுது. இருக்க 2 மினிட்ஸ் ரெடி ஆகுதுன்னு சொன்னாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது இந்த பப்ஸ் தான். வெஜ் பப்ஸு சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி சாஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மேங்கோ மில்க் ஷேக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க. வித் ஐஸ்கிரீம் வேணுமான்னு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. நான் ஆமான்னு சொல்லியிருந்தேன். அந்த மில்க் ஷேக்கும் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு ஆர்டர் பண்ண இந்த பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ண இந்த வெஜ் பிரியாணிக்கு இந்த குருமாலாம் கொடுத்துருந்தாங்க. வெஜ் பிரியாணி சுத்தமாக நல்லா இல்லை, பட் குருமா நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.